பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய அனுக்கிரகம் என்ன என்று சிந்தித்து பார்த்தோமானால், மனுஷர் யாவரும் புசித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்றும், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் கர்த்தருடைய வார்த்தையும் நற்செய்தியும் அவருடைய கிருபையும் நமக்கு கிடைக்கிற காலத்தில் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அனுக்கிரக காலம். இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதில் காலம் தாழ்த்தும் போது இவைகள் நமக்கு கிடைப்பதில்லை. அதேபோல் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை கொடுத்திருப்பதும் தேவன் கிருபையை கொடுத்திருப்பதும் தேவனுடைய அனுக்கிரகமே ஆகும். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவது என்பது நம்முடைய உழைப்பின் வருமானம். அதாவது ஊதியத்தை, பணத்தை வீணாக அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல், செலவழிக்காமல், மருத்துவமனை, நீதிமன்ற வழக்குகள், காவல்துறைக்கு என செலவழிக்கப்படாமல் நம்முடைய உழைப்பை நாமே சாப்பிடுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுக்கிரகமாகும். சோதோமை அழித்தபோது கர்த்தருடைய தூதன் லோத்துவையும் அவன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளின் கைகளை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே போய்விட்டு ஓடி மலைக்கு போங்கள் என்றபோது, லோத்து, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும் என்றான். அதற்கு தூதன், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் என்றான். யாக்கோபு ஏசாவை பார்க்க வந்தபோது யாக்கோபு ஏசாவிடம், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியது எல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்த நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் என்றும், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் கூறியுள்ளார். எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த உயிரையும் சரீரத்தையும் பிள்ளை செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் வேலையையும் வியாபாரத்தையும் வீணாக்காமல், நோய் நொடி இல்லாமல், வீண் வழக்கு செலவுகள் இல்லாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்த அனுக்கிரகம் இதுவே. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையே, இந்த காலமே, இந்த வார்த்தையே, இந்த கிருபையே, இந்த ஆசீர்வாதமே கர்த்தர் நமக்கு எனக்கு கொடுத்த அனுக்கிரக காலம். இதுவே நம்முடைய இரட்சணிய நாள் என்ற உணர்வோடு நம்முடைய கையின் பிரயாசத்தை நாமே சாப்பிடுவோம். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையையும் கிருபையும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற்று இருக்கிற இந்த காலமே எங்களுக்கு அனுக்கிரக காலம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை, அனுக்கிரக காலத்தை கர்த்தருக்கு பிரியமாய் பயன்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாமே நமக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.